ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பயிற்சி 3.2 இரண்டாவது வினா பார்க்கலாமா? இரண்டாவது வினா என்ன கொடுத்துருக்காங்க? பின் வருவனவற்றிற்கு மீச்சிமா காண்க அப்படின்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மீச்சிமா அப்படின்னா என்னன்னா, இப்போ ரெண்டு இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ரெண்டுல எல்லாமே எழுதணும், எல்லா இதுவுமே எழுதணும். அதே இது ரெண்டு இதுல எது பொதுவா இருக்கோ அதோட அடுக்கு பொதுவா இருக்கிறதுல எது பெரிய அடுக்கோ அதை எழுதணும். நம்ம எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த இதை எடுத்துக்கோங்க, 4x²y. இப்போ இந்த 4 நம்ம எப்படி எழுதலாம்? 2 × 2 எழுதலாமா? 2 × 2 4 x²y அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கீழே இந்த இதை அப்போ 2 × 2 அப்படின்றத இங்கே அடுக்கு 1 இருக்குன்னு அர்த்தமா? நமக்கு பெருக்கல்ல இருந்துச்சுன்னா அடுக்க கூட்டுவோம். அப்போ 2² எழுதலாமா? 2² x²y. ரெண்டாவது இதை எடுத்துக்கலாம், 8 x3 y2. இந்த 8 எப்படி எழுதலாம்? 2 2 4 4 2 8. அப்போ × x3 y2 எழுதலாமா? அப்போ இங்கே x அடுக்குலாம் எத்தனை இருக்கு? பெருக்கல்ல இருந்துச்சுன்னா அடுக்க கூட்டணுமா? 1 2 3. அப்போ 2 3 x3 y2 எழுதலாமா? இப்போ நம்ம மீச்சிமா எழுதாமா? மீச்சிமா எப்படி எழுதணும்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் எல்லாமே எழுதிக்கோங்க. எல்லாமே என்னென்ன இருக்கு? 2 இருக்கு, x இருக்கு, y இருக்கு, எல்லாமே எழுதியாச்சு. இப்போ ரெண்டுலயுமே எது பொதுவா இருக்கா? 2 பொதுவா இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எது பெரிய அடுக்கு? 2. இங்க 3 இருக்கு அடுக்கு. அப்ப பெரிய அடுக்கு எது? 3 தான். அப்ப 3 எழுதிக்கோங்க. அடுத்து xல எது பெரிய அடுக்கு? இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. அப்ப நமக்கு 3 தான் பெரிய அடுக்கு. அப்ப 3 எழுதிக்கோங்க. இங்க y ஒண்ணுமே நம்ம போடலன்னா 1 இருக்குன்னு அர்த்தமா? அப்ப 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. எது பெரிய அடுக்கு? 2 தான் நம்மளோட பெரிய அடுக்கு. 2 நம்ம எப்படி எழுதலாம்? 8 எழுதலாமா? 8 x3 y2. இதுதான் நம்மளோட மீச்சிமா. நெக்ஸ்ட் நம்ம ரெண்டாவது பார்க்கலாமா? ரெண்டாவது இது 9 a⁻3 b2. இப்போ நம்ம 9 எப்படி எழுதலாம்? 9 என்ன வாய்ப்பாடுல வரும்? 3ஆம் வாய்ப்பாடுல வருமா? 3 9 இது 3 1. அப்போ 3 × 3 எழுதலாமா? a3 b2 அப்படியே எழுதிக்கோங்க. அப்போ இது 3 எத்தனை வருது? 1 1. 3 வருமா? 2 a3 b2. அடுத்து 12 எடுத்துக்கோங்க. 12மே நமக்கு 3ஆவது வாய்ப்பாடுல வருமா? அப்போ 12 எப்படி எழுதலாம்? 12 3ஆம் வாய்ப்பாடுனா 4 12. இங்க பேலன்ஸ் 4ஆல கூட எடுத்துக்கோங்க. 1 4. அப்போ 3 × 4 எழுதலாமா? 3 × 4 a² b². அது அப்படியே எழுதிக்கோங்க. அப்ப இந்த இது 3 தான் வரும். அப்ப நம்ம மீச்சிமா எப்படி எழுதலாம்? இதோட மீச்சிமானா எல்லாமே எழுதணும்ல. என்னென்ன இருக்கு? 3 இருக்கு, வேற 4. இந்த இதுல 3 இருக்கு, இந்த இதுல வந்து நமக்கு 4 இருக்கு, பேலன்ஸ் a இருக்கு, b இருக்கு, எல்லாமே எழுதிக்கோங்க. இப்ப பொதுவா இருக்கிறத மட்டும் பாருங்க. 3 பொதுவா இருக்கா? பொதுவா இருக்கிறதுல எதோட அடுக்கு பெருசு? 1 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப 2 தான் நமக்கு பெருசு. 4 வந்து பொதுவா இல்ல, அதனால இது 1 தான் இருக்கு. அப்ப இது 1 தான் வரும். பொதுவா இல்லாததை அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பொதுவா என்ன இருக்கு? a இருக்கா? ஏவோட அடுக்கு வந்து பொதுவா a இருக்கு. ஏவோட அடுக்கு இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. எது பெரிய அடுக்கு? 3 தான் நமக்கு பெரிய அடுக்கு. அடுத்து b ல வந்து ரெண்டுமே 2 தான். ரெண்டுலயுமே 2, அதோட அடுக்கு 2 தான் இருக்கு. அப்ப நமக்கு பெரிய அடுக்கு 2. அப்ப நம்மளோட மீச்சிமா என்ன? மீச்சிமா இது வந்து 3 × 9 போடுமா? 9 × 4 a3 b2. 9 36 36 a3 b2. இங்க வினால நமக்கு புக் பேக்ல வந்து நமக்கு மைனஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஆனா வந்து நமக்கு கேள்வியில வந்து 2 இடத்துல ஏதோ இடத்துல மைனஸ் இருந்தா தான் நமக்கு ஆன்சர் வந்து மைனஸ்னு வரும். அப்ப இங்க பிளஸ் தான் வரும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்க்கலாமா? தேர்ட் ஒன்லயும் அதே மாதிரி தான். நமக்கு 16m இது முதல் இதா எடுத்துக்கலாமா? இந்த இதை நம்ம எப்படி எழுதலாம்? 16 இரண்டாவது வாய்ப்பாடுல எழுதலாமா? 8 2 16 2 4 2 8 2 2 2 4 2 1. இப்போ நான் 2 4 டைம் எழுதலாமா? 2 2 4 2 2 4 2 2 4 4 2 8 8 16 × m எழுதிக்கோங்க. இது அடுக்கு எத்தனை? 1 2 1 2 3 4. அப்ப 2 4 m. அடுத்து 12க்கு எழுதுவோமா? 12 m² n². இதை எப்படி எழுதலாம்? 12 அப்படின்டா இதை 2ஆல 12 2னா 6 2 12 2 3 6. இது 3ஆவது வாய்ப்பாடு வருமா? அப்ப 2 × 2 × 3 வருமா? 3 × m² n². இப்போ இது நம்ம எப்படி எழுதலாம்? 2 எழுதலாமா? × 3 m² n². அடுத்து நமக்கு என்ன இருக்கு? 8 n². 8 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 2 4 4 2 8 n² அப்படியே எழுதிக்கோங்க. இதை எப்படி எழுதலாம்? 2 3 எழுதலாமா? 3 n². இப்போ நம்ம எதை பார்க்கணும்? இந்த 3 இதுலயுமே நம்ம மீச்சிமா எதுன்னு பார்க்கலாமா? மீச்சிமா நம்ம என்ன சொன்னோம்? எல்லாத்தையுமே எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்கு? 2 இருக்கு. 2 வந்து எல்லாத்துலயுமே காமனா இருக்கு. காமனா இருக்கிறதுல எது பெரிய? இது 2 4 தானே நமக்கு பெருசு. ஏன்னா இங்க 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. அப்ப 2 4 தான் நமக்கு பெரியது. அடுத்து வேற என்ன இருக்கு? வேற என்ன நம்பர் இருக்கு? இங்க 3 இருக்கு. அப்ப நம்ம 3 தான் பெரியது. அப்ப 3 எழுதிக்குவோம். வேற m என்ன இருக்கா? m எது பெரிய அடுக்கு? m² தான் நமக்கு. m இன் அடுக்கு 2 தான் நமக்கு பெரியது. அடுத்து n எது பெருசு? n இன் அடுக்கு 2 தான் நமக்கு பெருசு. அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? 2 × 4 நமக்கு என்ன வரும்? 16 வருமா?
16 இன்ட்டு 3 இன்ட்டு எம்மின் அடுக்கு 2 எண்ணின் அடுக்கு 2 16 3 பெருக்கி போட்டுக்கலாம். 16 3 6 3 18 1 3 3 4 48 எம்மின் அடுக்கு 2 எண்ணின் அடுக்கு 2. இதுதான் நம்மளோட மீச்சிமா. பொதுவா இருக்கிறதுல பெரிய அடுக்கை எழுதணும், மற்ற எல்லாத்தையும் அப்படியே எழுதணும். பொதுவா இல்லாததை எடுத்து அப்படியே எழுதணும். அதாவது 3 இதுலையுமே எது பெரிய இதோ அது எல்லாமே எழுதிடுங்க. இப்போ 3னா இது 3 தான் பெருசு, வேற எங்கேயும் 3 கிடையாது, இதுதான் பெருசு. அப்போ 3 எழுதிட்டோம், அவ்வளவுதான். இப்போ நம்ம 4வது பார்க்கலாமா? 4வதுல வந்து இதை காரணிப்படுத்தி எழுதுவோமா? ஏன்னா நம்ம வந்து 4வது இதில் வந்து நம்ம இதை காரணிப்படுத்தி எழுதணும். அதாவது p² - 3p + 2ன்னு இருக்கிறத 2க்கு காரணிப்படுத்தணும்டா, இதை பிரித்து எழுதணும்டா. நமக்கு கூட்டினா -3ன்னு இருக்கு. இங்கே ப்ளஸ் இருந்து இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ரெண்டுமே மைனஸாக இருக்கு. அப்போ ஓரன் 2 ரெண்டுமே மைனஸாக இருந்தால் கூட்டணும், கூட்டினா -3. அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? p - 1 p - 2ன்னு எழுதிக்கலாமா? இந்தது எப்படி இருக்கு? நம்ம p² - 2² எழுதிக்கலாமா? 2 2 4 தானே. அப்போ இது எந்த ஃபார்முலாவில் வரும்? a² - b² = a plus b. இந்த ஃபார்முலால வருமா? இந்த ஃபார்முலால வருமா? இதுபடி இந்த இதை எழுதிக்கலாம். இந்த ரெண்டாவது இது p² - 4 எப்படி எழுதிக்கலாம்? p² - 2² ஃபார்முலால வச்சு p - 2 p + 2, அதாவது p² - 2². இந்த இதுக்கு எப்படி எழுதணும்? p - 2 p + 2. இப்போ நம்ம மீச்சிமா எழுதலாமா? மீச்சிமா எப்படி எழுதணும்? எல்லாத்தையும் எழுதிக்கணுமா? எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. எது பொதுவாக இருக்கோ அதை மட்டும் ஒரு டைம் எழுதுங்க. மற்றது p - 1 எல்லாமே p + 2. பொதுவாக என்ன இருக்கு? p - 2 பொதுவாக இருக்கா? பொதுவாக இருக்கிறதுல எது அடுக்கு பெருசோ அதை எழுதிக்கணும், அவ்வளோதான். நம்ம 5வது பார்க்கலாமா? 5வதுல இதையும் நம்ம காரணிப்படுத்தி தான் எழுதணும். ஆனால் நமக்கு எக்ஸுக்கு முன்னாடி 2ன்ற நம்பர் இருக்கு. அப்போ இது எப்படி எழுதணும்? பெருக்கணும். 2ஆல பெருக்கணும்னா முவீரன் 6. அப்போ -6க்கு தான் நம்ம காரணி கண்டுபிடிக்கணும். -6 வரணும். அதே நடுவில் -5ன்னு வரணும். இப்போ நம்ம இங்கே மைனஸ் வந்துச்சுன்னா 1 ப்ளஸ் 1 மைனஸாக இருக்குன்னு தானே நமக்கு அர்த்தம். இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா நமக்கு பெரிய நம்பர் மைனஸாக இருக்குது. அப்போ ஓர் 6 வருமா? 6ல் 1 போச்சு நமக்கு -5 வந்துருமா? அப்போ இந்த எப்படி எழுதிக்கலாம்? நம்ம எத்தனை ஆளை ஃபஸ்ட்டு பெருக்கணும்? 2ஆல பெருக்கணுமா? எதால பெருக்கணுமோ அதே ஆளை நம்ம வகுக்கவும் செய்யணும் கடைசி ஆன்சரை. அப்போ ஓரன் 2 முவீரன் 6. அப்போ இங்கே என்ன இருக்குது? 1/2, இங்கே -3. கீழே பகுதியில் இருக்கிறது நம்ம எப்படி எழுதணும்னு சொன்னோம்? 2x + 1ன்னு எழுதணுமா? கீழே இருந்துச்சுன்னா அதை வந்து எக்ஸுக்கு முன்னாடி எழுதணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது x - 3. அப்போ இதை எப்படி எழுதலாம்? 2x + 1 x - 3. இது எப்படி எழுதலாமா? ரெண்டாவது 4x² - 36ன்னு இருக்கா? இப்போ இதில் நம்ம 4 காமனாக எடுக்கலாமா? 4 காமனாக வெளியே எடுத்தோம்னா 4x² - 9ன்னு வருமா? இதை 4 காமனாக எடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 9 36. அப்போ 4 அப்படியே காமனாக இருக்கட்டும். இந்த x² இது வந்து 3² எழுதிக்கலாமா? அதாவது x² - 3², 3 9 தானே வரும். நம்ம முன்னாடி எழுதின ஃபார்முலா படி a² - b² தானே. இதை இங்கே எழுதணும்ல a - b a + b. அப்போ நான் x - 3 x + 3. இது இரண்டாவது இது முதலாவது இது இரண்டாவது இது ரெண்டுக்கும் தானே நமக்கு மீச்சிமா கண்டுபிடிக்க சொன்னாங்க. இப்போ இதோட மீச்சிமா என்ன? எல்லாமே எழுதணுமா? இந்த டேர்ம்ல 2x, இந்த டேர்ம்ல 2x + 1. இப்போ இந்த இதை எடுத்துக்கோங்க, இந்த இதையும் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுல எது பொதுவா இருக்கு? இந்த டேர்ம் மட்டும் தான் நமக்கு பொதுவா இருக்கு. ஸோ பொதுவா இருக்கிறத விட்டுட்டு மற்ற எல்லாமே எழுதிருங்க. 2x + 1 இங்கே இருக்கு, அதை எழுதிருங்க. அடுத்து இந்த 4 எழுதிருங்க. அடுத்து இங்கே என்ன இருக்கு? x + 3 அது எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பொதுவா இருக்கிறது எழுதலாமா? பொதுவா இருக்கிறது ஒன்னே ஒன்று தான், x - 3. இது ரெண்டுலையுமே அடுக்கு நமக்கு என்ன இருக்கு? 1 தான் இருக்கு. அப்போ நமக்கு பெரியாது 1. அப்போ இதோட ஆன்சர் நமக்கு என்ன? 4 2x + 1 x + 3 x - 3. இப்போ 6வது இது பார்க்கலாமா? 6வது இதில் இப்போ நம்ம 2x² - 3xy (2) கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து ரெண்டுலையுமே நமக்கு எக்ஸ் காமனாக இருக்கா? எக்ஸை மட்டும் வெளியே எடுத்துக்கலாமா? 2x² - 3xy (2). இப்போ இந்த இதில் வந்து எக்ஸை மட்டும் காமனாக எடுக்கிறோம். காமனாக எடுத்தோம்னா 2x - x ஒரு எக்ஸை வெளியே எடுத்தாச்சு, ஸோ 2x ஆகிடும். 3xஐ வெளியே எடுத்தாச்சு, y (2). இப்போ நம்ம எக்ஸுக்கு தனியாக ஸ்கொயர், இந்த இதுக்கு தனியாக ஸ்கொயர் எழுதிக்கலாமா? அதாவது x² தனியாகவும் 2x - 3y (2) எழுதிக்கலாமா? ரெண்டுக்குமே ஸ்கொயர் தானே. இங்கே காமனாக இருக்க ஸ்கொயரை வந்து உள்ளக்க தனித்தனியாக எடுத்திருக்கோம். இப்போ ரெண்டாவது இது பார்க்கலாமா? ரெண்டாவது இதில் 4x - 6y (3). இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்?
இதுல வந்து 4 2 வந்து நமக்கு காமனா இருக்கா, சோ 2 இதுல காமனா எடுத்துக்கலாமா. இதே மாதிரி 2 காமனா எடுத்தோம்னா 2 2 4 மைனஸ் 3 6. இது உங்களுக்கு எப்படி 2 காமனா எடுக்கிறோம் அப்படின்னா இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலனா எத்தனைக்கு காமனா எடுக்கிறோம் 6 வகுத்தல் 2ன்னு எழுதிக்கோங்க. 1 2 3 2 6. அப்ப இங்க என்ன வரும் 3 வரும். 3 காமனா எடுத்தாச்சு. பவர் 3. இப்போ வந்து 2 பவர் 3 நம்ம x க்கு எப்படி எழுதணுமோ அதே மாதிரி 2 பவர் 3 2x மைனஸ் 3y பவர் 3ன்னு எழுதலாமா. இப்போ 2 பவர் 3 இப்ப இந்த இதை நம்ம வந்து எதுவும் பண்ண வேணாம். ஏன்னா வந்து இந்த டேர்ம்லயும் 2 இருக்கு, இதுவும் 3 இருக்கு. நமக்கு அது காமனா வந்துடும். நெக்ஸ்ட் மூணாவது பார்ப்போமா. மூணாவதுல 8 x-இன் அடுக்கு 3 மைனஸ் 27 y-இன் அடுக்கு 3. இப்போ இதை எப்படி எழுதலாம். 8 வந்து எத்தனாவது இதுல வரும் 2-இன் அடுக்கு 3ல வருமா. 2 3 டைம் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 2 2 4 4 2 8 வருமா. அப்ப அதே மாதிரி 27 வந்து எத்தனை தடவை வரும். அப்ப 27 3 9னா 27 3 9 1 2 3 3 டைம் வருமா. அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம். x-இன் அடுக்கு 3 மைனஸ் 3-இன் அடுக்கு 3 y-இன் அடுக்கு 3. இப்போ இந்த இதுல நம்ம ரெண்டுக்குமே சேர்த்து காமனா எழுதிக்கலாமா. 2 x-இன் அடுக்கு 3 மைனஸ் 3y அடுக்கு 3 காமனா எழுதிக்கலாமா. இப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல. என்ன ஃபார்முலா இருக்கு. a³ மைனஸ் b³ இஸ் ஈக்குவல் டு a மைனஸ் b a ஸ்கொயர்ட் பிளஸ் ab பிளஸ் b ஸ்கொயர்ட். இந்த டேர்ம்ல இந்த இதை எழுதிக்கலாமா. a இருக்கிற இடத்துல என்ன எழுதணும் 2x எழுதணும். b இருக்கிற இடத்துல 3y எழுதணும். எப்படி எழுதலாம்னு பார்க்கலாமா. அதாவது a மைனஸ் b னா 2x மைனஸ் 3y. அடுத்து என்ன a ஸ்கொயர். a ஸ்கொயர்னா 2x ஸ்கொயர் எப்படி வரும் 4 2 2 4x ஸ்கொயர் பிளஸ் ab னா 3 2 6xy பிளஸ் b ஸ்கொயர்னா b இதை ஸ்கொயர் பண்ணோம்னா 3 9 y ஸ்கொயர். இது வருமா. இப்போ நம்ம 3 டேர்ம்க்குமே கண்டுபிடிச்சாச்சு. இது ஃபர்ஸ்ட், இது ரெண்டாவது, இது மூன்றாவது. இந்த 3 இதுலயுமே எது பொதுவா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இது பொதுவா இருக்கா. இந்த 1 மட்டும் நமக்கு 3 இதுலயுமே பொதுவா இருக்கும். இப்போ நம்ம மீச்சியமா எழுதலாமா. மீச்சியமா என்ன. இது முதல் டேர்ம், இது இரண்டாவது, இது மூன்றாவது. இந்த 3 இதுலயும் பொதுவா எது இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. இல்லாட்டி நம்ம பொதுவா இருக்கிறத வச்சுட்டு மற்றதை எழுதிக்கலாம். எப்படி எழுதணுமோ எழுதிக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் பொதுவா இருக்கிறத எழுதுறேன். 2x மைனஸ் 3y. பொதுவா எல்லாமே எழுதணும்னு சொன்னோமா. எல்லாமே எழுதிக்கோங்க. இதெல்லாம் பொதுவா இருக்கு. ஒரு டைம் எழுதிக்கோங்க. அடுத்து இங்க என்ன இருக்கு x ஸ்கொயர்டு இருக்கு. அடுத்து இங்க என்ன இருக்கு 2-இன் அடுக்கு 3 இருக்கு. அடுத்து இங்க என்ன இருக்கு இது போக பொதுவா இருக்கிறது போக மீதி என்ன இருக்கு 4 x-இன் அடுக்கு 2 பிளஸ் 6xy பிளஸ் 9 y-இன் அடுக்கு 2 இருக்கா. இப்ப பொதுவா இருக்கத பாருங்க. பொதுவா இருக்கிறத நம்ம எடுத்தோமா. பொதுவா இருக்கிறதுல வந்து இதோட அடுக்கு 1, இதோட அடுக்கு 3, இதோட அடுக்கு 2. இதுல எது பெரிய அடுக்கு 3 தானே நமக்கு பெரிய அடுக்கு. அப்போ 3 எழுதிக்கணும். அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம். 2-இன் அடுக்கு 3 நம்ம என்னது 8. அப்ப 8 எல்லாமே பெருக்கி எழுதுறேன். x ஸ்கொயர் 8x ஸ்கொயர் 2x மைனஸ் 3y பவர் 3 4x ஸ்கொயர் பிளஸ் 6xy பிளஸ் 9y ஸ்கொயர். இதுதான் நம்மளோட மீச்சிமா. எப்படின்னு புரிஞ்சுதா. அதாவது எல்லாத்தையுமே எழுதிக்கோங்க. பொதுவா இருக்கிறத மட்டும் ஒரு டைம் எழுதிட்டு அதோட அடுக்கு எது பெருசோ அதை எழுதணும். ஓகேவா. சம்ஸ் எல்லாம் புரிஞ்சுதா. வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாச்சும் சம் செய்யணும் அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த சம்மையும் செய்யலாம்.